ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் ரொம்பவே குட்டியான ஒரு மினி கேக் தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து எக்லெஸ் கேக். எக் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேக் வந்து செய்கிறேன். கேக் செய்கிறதுல இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ என்னோடய கேக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வந்து வீட்டிலே வந்து கேக் செய்கிறதுனால என்னோடய குழந்தைங்களும் வந்து அடிக்கடி கேக் செஞ்சுத்தாங்க அப்படின்னும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாங்க இன்றைக்கி இந்த சூப்பரான எக்லெஸ் கேக் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவில் நம்ம வந்து ஈஸியாக வந்து கேக் செஞ்சிடலாம். அளவுகள் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். நான் சேம் ஒரே கப்பு, எந்த கப்பில் அளவெடுக்கிறனோ அதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் நான் வந்து அளவெடுப்பேன். அளவு வந்து கீழே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். மைதா இப்போ வந்து 3/4 கப் வந்து எடுத்திருக்கேன். 3/4 கப் மைதாவுக்கு 1/2 கப் பவுடர் டு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு தயிர் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம இப்போ முட்டை சேர்க்க போகிறது இல்லையா, அதனால் நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/4 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நாம் வந்து பால் சேர்க்கலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரே டைரெக்ஷனில் நாம் வந்து கேக் வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் பால் சேர்க்குறத. எந்த பாத்திரத்தில் கேக் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியில் நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கேக் பேட்டரை வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ நான் குக்கரை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீழே உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கேக்கை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இது வந்து சின்ன கேக் தான், அதனால் எனக்கு 25 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து கேக்கை வந்து கத்திட்டோ ஏதாவது ஒரு குச்சிட்டோ குத்தி பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரும். இப்போ கேக்கை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சைடை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணோம் அப்படின்னா கேக் நல்லா வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து முட்டையே சேர்க்கலை. கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டை சேர்த்தோன்னா எப்படி நம்ம செஞ்சாலுமே லைட்டாக வந்து அதில் வந்து எக் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். எக்லெஸ் கேக்காக இருந்தால் அந்த முட்டை ஸ்மெல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூட வராது. பாருங்கள், குட்டியாக சூப்பரான ஒரு மினி கேக் வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக கட் பண்ணுறதுக்கு வருது. கொஞ்சம் கூட உடஞ்சும் போகலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என் குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. நான் செஞ்சு, ஏன்னா சின்னதாக தான் செஞ்சு கொஞ்ச நேரத்திலே வந்து கேக் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், நல்லா வரும்.